நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்கு நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் சரியா, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ராட் அட்மிஷன் ஹெல்ப்போ வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணா நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. என்ன சார் நீட்க்கு வந்து முக்கியமான அப்டேட் சொல்லி இன்ஜினியரிங் பத்தி பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? நல்ல ஒரு விஷயம். எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் நாங்க நீட் கவுன்சிலிங் வந்து ஒரு மாதிரி போகும் நினைச்சோம், ஆனா கை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நாங்க என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயர்லி ஒரு 4 to 5 லேக் தான் வரும் செலவாகும் சரியா. நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஏ படிச்சு முடிக்கிற அளவுக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா சில காலேஜஸ் இருக்கு. எங்க அப்படின்னா அப்ராட்ல இருக்கு சரியா. அந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணா தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்ல சார் எனக்கு அப்ராட் அனுப்புறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி கூட ட்ரை பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டியும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த வாய்ப்பெல்லாம் இல்ல சார், நான் வந்து இன்ஜினியரிங் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன், ஆனா கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணல, ஆனா என்னால அட்மிஷன் போட முடியுமான்னு கேட்டா போடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன் போடுறதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் அவசியம் கிடையாது. அதனால நீங்க இன்ஜினியரிங் பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு தயவு செய்து கால் பண்ண வேணாம், எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன் இருக்கா இல்லையா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவுங்கிற அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டொனேஷன் இல்லாத அட்டானமஸ் காலேஜ் சென்னையில எங்க இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு அப்படிங்கிற அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு வந்து கால் பண்ண வேணாம். எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கனால நம்மளால அட்டன் பண்ணி பேச முடியல சரியா. அதனால நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சரியா. ஆனா எனக்கு வந்து அப்ராட் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அட்டானமஸ் காலேஜ் பத்தின அட்மிஷன் ஹெல்ப் சொல்லும் போது நம்ம வந்து காலேஜ் நேம்லாம் சொல்லுவோம். அதுல உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிக்கோ அந்த காலேஜ் நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஆனா அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து எம்பிபிஎஸ் கேக்குறீங்க இல்ல அப்ராடுக்கு நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம கால் பண்ணி பேசிதான் ஆகணும் சரியா. அதனால கண்டிப்பா நீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நம்மளை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய நாட்கள்ல நீட் கவுன்சிலிங் பத்தி நிறைய அப்டேட் உங்களுக்காக கொடுக்க போறோம். முக்கியமா நம்ம ஜூனியர்ஸ்க்கு நம்ம சேனல் என்ன சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.